வணக்கம். இந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஒரு சாதாரணமாக எல்லாரும் சொல்லுவாங்க, கொஞ்சம் பாமர மக்களாக இருக்கவங்க, தாத்தா சொத்து பேரனுக்கு தான்ப்பா அப்படின்னு. அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? அது தொடர்பான சட்ட நிலைகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு விஷயங்கள் இப்படி பேச போனோம். ஒன்று, தாத்தா சொத்துன்னா பேரனுக்கு தான், பேரனோ பேத்தியோ அப்படி கிளைம் பண்ணுவாங்க, இது எங்கள் தாத்தா சொத்து அதனால எனக்கு தான் இதில் உரிமை இருக்கு அப்படின்னு பேரனோ பேத்தியோ கூட கேட்கறது உண்டு. இன்னொரு கருத்தை ஒரு 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 கிராமப்புறங்களில் இது ஒன்று சொல்லுவாங்க, கொல்லி போட்ட பையனுக்கு தான் சொத்து. அதுக்காகவே இந்த யார் கொல்லி போடுறதுன்னு ஒரு பிரச்சனை வரும். கொல்லி போட்டவனுக்கு தான் சொத்து. இந்த ரெண்டுமே சரியா பார்த்தா நடைமுறை இல்லை. தாத்தா சொத்துக்கு பேரன், தாத்தா சொத்து பேரனுக்கு அப்படின்றது நடைமுறையில இல்லை. ஆனால் ஏன் இது வந்ததுன்றத கூட நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயம் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு முறை பார்த்த மாதிரி பர்சனல் லான்னு சொல்லுவாங்க. ஒரு சொத்து யார் யாருக்கு போகுதுன்னு பார்க்கறது பர்சனல் லா. அப்படின்னா என்னன்னா, இல்லை ஃபேமிலி லான்னு சொல்லுவாங்க. இந்துக்களுக்கு தனிச்சட்டம், இஸ்லாமியர்களுக்கு தனிச்சட்டம், கிறித்தவர்களுக்கு தனிச்சட்டம், சொத்து பிரிவதிலே கூட. கிறித்தவர்களுக்கு இந்தியன் சக்சஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுபடி தான் அவங்களுக்கு சொத்து போகும். இஸ்லாமியர்களுக்கு தனிச்சட்டம் இருக்கு, சொத்து எப்படி போகணும் அப்படின்னுட்டு அதுல வகுக்கப்பட்டிருக்கிறது. ஹிந்து சக்சஷன் ஆக்ட் அப்படி அது இந்துக்களுக்கு உண்டு. ஹிந்து சக்சஷன் ஆக்ட் அது 1956 வந்தது. அப்போ இப்படி தனித்தனியாக பிரியும். இந்த தாத்தா சொத்து பேரனுக்கு அப்படின்றது பொதுவாக இந்துக்கள் மத்தியில் இந்துக்கள் சொத்து பிரிவதை பற்றி பேசும்போது சொல்லுவாங்க இல்லையா. இது ஏன்னா, அந்த ஹிந்து சக்சஷன் ஆக்ட்ல கோபார்சனரி அப்படின்னு ஒரு சொல் பயன்படுத்தினாங்க. ஒரு குறிப்பிட்ட பிரிவு, செக்ஷன் 6ன்னு வச்சுக்கோங்களேன். கோபார்சனரி அப்படின்னா என்னன்னா, ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருடைய சொத்து அவருடைய மகனுக்கு போகும். மகன் தனிப்பட்ட முறையில் அதை என்ஜாய் பண்ண முடியாது. அந்த மகனுக்கு ஒரு மகன் பிறந்தால் உடனே அவனுக்கு அந்த சொத்துல பங்கு வந்துடும். ஒரே பையன் வச்சுக்கோங்களேன், இவர் மட்டும்தான் ஓனரா இருப்பார். ஆனா இவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்துருச்சுன்னா, பையன் பிறந்தா பையனா அதுல உரிமை ஆயிடும். அவனுக்கு 2 பசங்கன்னா அவங்களும் உரிமை ஆயிடுவாங்க. ஆண்கள் மட்டும்தான், பெண்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. இதுதான் அந்த கோபார்சனரி இந்து சக்சஷன் ஆக்ட்ல இருந்த நிலைமை. அப்ப இந்த அடிப்படையில தான் தாத்தா சொத்து பேரனுக்கு அப்படின்னு சொன்னது வந்திருக்கலாம் ஒரு வேளை. ஆனா அப்ப கூட தாத்தா சொத்து பேரனுக்கு வராது நேரடியா. தாத்தா சொத்து அப்பாவுக்கு போகும், அப்பா சொத்து பையனுக்கு போகும், பையன் சொத்து பேரனுக்கு போகும். இப்படித்தான் அது நடைமுறை கோபார்சனரி அப்படின்னு இருந்தது. ஏன் பாஸ்டன்ஸ்ல சொல்றேன் இருந்ததுன்னா, இதுக்கான எதிர்கருத்துகள் கொஞ்சம் வந்தன. பெண்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டாமா சொத்துல அப்படின்னு வந்தப்ப தமிழ்நாடு தான் அது ஒரு முன்னோடியா என்ன பண்ணாங்க, 1989 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அமெண்ட்மெண்ட் ஒரு சட்ட சீர்திருத்தம். இந்து சக்சஷன் ஆக்ட் சென்ட்ரல் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அது மைய அரசு கொண்டு வந்தால கூட ஸ்டேட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம். அதுல அவங்க என்ன சொன்னாங்க, இனிமேல் சொத்தில் பெண்களுக்கும் சம உரிமை உண்டு. நீங்க அந்த கோபார்சனரின்னு சொல்லி பசங்க தான் அவங்க தாத்தா, அவரோட பையன், அப்புறம் பேரன், கொள்ளு பேரன், இப்படித்தான் போகும், மகன் இப்படித்தான் போகும்ன்றது கிடையாது. பெண்களுக்கு சமமான உரிமை உண்டு. 1989 தமிழ்நாட்டில் அமெண்ட்மெண்ட் இது. இதை தொடர்ந்து இந்திய அரசும் 2005 ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க. அதுல 2005 இதுல ஹிந்து சக்சஷன் ஆக்ட்ல இந்த கோபார்சனரின்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்கப்பா, பெண்களுக்கு சமமான உரிமை சொத்திலே உண்டு. இது 2005 இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்ப முழுக்க இன்றைக்கு நிலைமை எப்படின்னா, இந்த பெண்களுக்கு சம உரிமை, ஆண்களுக்கு என்ன உரிமையோ அது சம உரிமை, அதுதான் நிலைமை. ஆனா இப்ப சமீபத்தில் சில தீர்ப்புகள் வருகின்றன. அந்த தீர்ப்புகள் என்ன சொல்லுதுன்னா, பையன் தான் அதுல உரிமையாகும். இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு இல்லாம உச்சநீதிமன்றமே அப்படி சில தீர்ப்பு கொடுக்கறாங்க. பசங்களுக்கு தான் உரிமை உண்டு. அத கோபார்சனரியை ரிவைவ் பண்ற மாதிரி சில ஜட்மெண்ட் வருது.
ஆனா இது என்னன்னா இந்த மாதிரியான தீர்ப்புகள் மாறி 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 இந்த வாரிசுரிமை சட்டம் சொத்து சட்டத்துல அப்படி வர்றது நடைமுறையா தான் இருக்கு. ஆனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பொதுவா நடைமுறையில ஒரு ஆணோ இல்ல பெண்ணோ இறந்தால் அந்த அவருக்கான இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அல்லது அசையா சொத்து ஆண்களுக்கு மட்டும் போகும்ன்றது இல்லை, பெண்களுக்கும் சம உரிமை உண்டு. இதுல ஒண்ணு பார்க்கணும், 1989க்கு முன்னால சொத்தை பிரிச்சுட்டு இருக்காங்க பசங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல பெண் உரிமை கொண்டாட முடியாது. 89ல தானே தமிழ்நாட்டில் மாறிச்சு. 89க்கு அப்புறம் இருக்கிறதுல அது வராது. அதே மாதிரி இந்திய அளவுல 2005ல மாற்றம் வந்ததுனால அதுக்கு முன்னால அவங்க யாராவது ஆண்கள் எங்களுக்கு தான் உரிமைன்னு சொல்லி இருந்தா அதை மாற்ற முடியாது. ஆனா அதுக்கு அப்புறம் பெண்களுக்கு சம உரிமை உண்டு. அப்ப இதுதான் சட்டநிலை. அதனால தாத்தா சொத்து பேரனுக்கு அப்படின்றதெல்லாம் இல்லை, பெண்களுக்கும் சம உரிமை உண்டு என்றதை மனசுல வாங்கிக் கொள்ளணும். இது மாதிரி இன்னொரு கருத்தோட இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம். வணக்கம்.